ஈரான் திரும்பியிருக்கிறார்கள். 60 நாட்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இதன் மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி இலக்கு உடன்பாடு எட்டும் நோக்கில் அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையாக நடைபெற்ற இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை லெபனானில் போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்காவும் ஈரானும் இணைந்திருக்கிறார்கள். நேயர்களே, இன்றைக்கு அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தையில் என்ன நடந்திருக்கிறது, அதற்கான பின்னணி தகவல்களை நாம் இப்போது உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். நேர்மறையான முன்னேற்றம். அது என்ன நேர்மறையான முன்னேற்றம்? அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை முதல் சுற்று குறித்து மத்தியஸ்தர்களின் கருத்து. ஈரானிலிருந்து பக்கர் கலிபாப் தலைமையில் சென்ற குழு அமெரிக்க குழுவோடு 18 மணி நேரம் ஒரு இன்டென்சிஃபைட் டாக், ஆழமான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அதை முடிவு செய்து ஈரான் திரும்பியிருக்கிறார்கள். 60 நாட்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இதன் மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி இலக்கு உடன்பாடு எட்டும் நோக்கில் அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையாக நடைபெற்ற இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஒரு நேர்மறையான முன்னேற்றத்தோடு முடிவடைந்துள்ளதாக மத்தியஸ்தர்களாக செயல்படக்கூடிய கத்தரும் பாகிஸ்தானும் தெரிவித்துள்ளன. நேற்று திங்கட்கிழமை அதிகாலை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஜாயின்ட் புரோக்ளமேஷன் ஒன்றில் 60 நாட்களுக்குள் இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான ஒரு செயல்திட்ட குழு, ஒரு உயர்மட்ட குழு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் கூட கத்தரும் பாகிஸ்தானும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையிலே லெபனானுடைய மோதலை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வருவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று ஈரானின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியிருக்கிறார். புரிந்துணர்வு கையெழுத்து ஒப்பந்தத்தில் 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தத்தை உடன்பாட்டை எட்டுவதற்கான உறுதிமொழியும், லெபனான் உட்பட அனைத்து களமுனைகளிலும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் ஹெர்முஸ் நீரிணை மீண்டும் திறப்பது குறித்தும் இவற்றில் அடங்கும். ஹெர்முஸ் நீரிணை வழியாகத்தான் வணிக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை நோக்கமாக கொண்டு அதன் மூலம் நடந்த சம்பவங்கள் மற்றும் தவறான புரிதல்களை தவிர்ப்பதற்கான ஒரு தகவல் தொடர்பு வழித்தடம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், அதாவது ஃபேக்ட் செக்கிங் சென்டர் கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்வதை போன்று ஒரு உண்மை அறியும் குழு ஒன்றையும் இந்த குழு அங்கே நிர்ணயிப்பார்கள். சில காலம் அவர்கள் அங்கே தாமதித்து எல்லா நடவடிக்கைகளும் கண்காணித்து அவர்கள் பரஸ்பரம் கருத்து தெரிவிப்பார்கள். இது தவிர்த்து லெபனானில் இராணுவ நடவடிக்கைகளை, மோதல்களை முடிவுக்கு கொண்டு வர மத்தியஸ்தம் செய்கிற இந்த நாடுகள் அமெரிக்கா, ஈரான் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளுக்கிடையே ஒரு மோதல் தவிர்ப்பு குழுவை உருவாக்குவதற்கும் இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர்களின் அறிக்கை தெரிவிக்கின்றது. இதில் நல்ல கவனிங்க, இது ரொம்ப விசேடமான வார்த்தை. லெபனானில் போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்காவும் ஈரானும் இணைந்திருக்கிறார்கள். நல்ல கவனிங்கள், இதுவரை இது சாத்தியமற்றது. அமெரிக்காவும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே சமாதானத்தை செய்வதற்கு மற்றவர்கள் இருந்ததை ஒரு நிலை மாறி லெபனானின் போர் நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கு அமெரிக்காவும் ஈரானும் லெபனானும் அங்கே இணைந்த ஒரு குழுவை நியமனம் செய்வதற்கு அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இது தவிர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதில் இருந்து தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலிய படைகளுக்கு இடையேயான அந்த மோதலை, சண்டையை இப்பொழுது அதிகரித்து வருகிறது. பெரிய ஆபத்தான போக்கு. இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்பட லெபனானியர்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக லெபனானுடைய சுகாதார அமைச்சகம் பதட்டம் அதித்ததின் காரணமாக இந்த செயல்களை அவர்கள் அறிவித்திருப்பது மட்டுமல்ல,
ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கிடையே வெள்ளிக்கிழமை என்று கடந்த வாரம் அமெரிக்கா ஒரு புதிய போர் நிறுத்தத்தை அறிவித்தது. முன்னதாக சுவிட்சர்லாந்து லூசேன் நகரில் பேச்சுவார்த்தை தொடங்கிய நிலையில் ட்ரம்ப் தனது பதிவில் ஈரான் லெபனானில் தங்களிடம் இருந்து பணம் பெறும் பிராக்சிகள் ஆதரவு குழுக்கள் பிரச்சனை ஏற்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டதோடு அவ்வாறு செய்யாவிட்டால் ஈரான் மீது மீண்டும் மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று வார்த்தையை சிதறலடித்து விட்டார். அல்லது இது ஒரு உளறல் நடவடிக்கை. இதற்கு பதிலளித்த ஈரானுடைய முதன்மை பேச்சுவார்த்தை தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமையாளர் ஜனாப் முஹம்மது பக்கர் கலிஃபாஃப் அவர்கள் மிரட்டல்களுக்கு ஏதேனும் பலன் இருந்திருந்தால் இன்று அவர்கள் இந்த அவநம்பிக்கையான சூழ்நிலையில் இருந்திருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் நினைக்கவில்லையா? அவர்கள் எவ்வளவுதான் பேசினாலும் நாங்கள் தான் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறினார். உங்களை புரிந்து கொள்ளுங்கள், எவ்வளவு சொல்லியிருக்கிறார். அது கடைசி செய்தியில் இதை சொல்ல வருகிறேன். ஞாயிற்றுக்கிழமை என்று மோதல் குறைந்ததாக தகவல்கள் வந்த நிலையில் வடக்கு இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு தேவையான காலம் வரை இஸ்ரேலிய இராணுவம் தெற்கு லெபனானில் நீடிக்கும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதானியாகு தெரிவித்தார் அல்லது வலியுறுத்தினார். தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய இராணுவத்தின் இருப்பை ஹிஸ்புல்லா தலைவர் நயம் கசீம் நிராகரித்ததோடு ஹிஸ்புல்லா தன்னை தற்காத்து கொள்ளும் என்று கூறினார். ஈரான் இந்த நிலையில் தைரியமாக சவால் விடும் வகையில் ஏன் வெளியேறினார்கள்? காரணம், அமெரிக்க அதிபர் தற்போதைய நிலையில் பொறுப்பில்லாத பேச்சுவார்த்தை தான். இந்த பேச்சுவார்த்தையின் அவர்கள் கோபத்தோடு வெளியேறினார்கள். இந்த நிலையில் ஈரானுக்கு 4 மில்லியன் 40 லட்சம் பேர்கள் ஈரான் நாட்டிலிருந்து வெளியேறும் நிலைக்கு ஈரான் தொழில்துறை பெரும் அளவில் லாபத்தை தற்போது சந்தித்து வருகிறது. 40 லட்சம் எண்ணெய் பேரல்கள் 4 மில்லியன் ஈரான் நாட்டிலிருந்து வெளியேறும் நிலைக்கு ஈரானுடைய வர்த்தகத்துறை மிக பெரும் அளவில் உயர்ந்து வரும் நிலையில் உலகத்தின் பல்வேறு நாடுகள் மத்தியில் ஈரான் தனது தொடர்புகளை அதிகரிக்கும். இந்த 60 நாட்கள் பூரண போர் நிறுத்த ஒப்பந்தம் நடந்த பின்பு என்பதும் 60 நாட்களில் சமாதானம் நிறைந்த ஒரு நிரந்தர பாதுகாப்பு சூழலை ஏற்படுத்தும் வகையிலும் இது அமையும் என்பதும் யதார்த்தமான உண்மை. ஆனால் இது அமையுமா என்பது பல கேள்விகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் இப்பொழுது சொல்ல வேண்டுமென்றால், ஈரான் இந்த 60 நாட்கள் பேச்சுவார்த்தையில் சமாதான தீர்வையும் ஹிஸ்புல்லாவுடைய போரை நிறுத்துவதும் முதன்மையாக கொண்டிருக்கிறார்கள். ஈரானுக்கு ஏராளமான லாபங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக சொல்லுவதென்றால் 60 நாட்கள் முடிந்த பிறகு முதன்மையாக ஈரானுடைய சொத்துக்கள் $167 பில்லியன் என்று சொல்லப்படுகிறது. முதற்கண் வந்த செய்தி 24 பில்லியன். அது விடுதலை செய்யப்படும். அந்த பணம் அடைக்கப்பட்ட சிறையில் இருக்கும் மறையில் ஒளித்து வைக்கப்பட்ட ஈரானின் சொத்துக்கள் ஈரானுக்கு வருகின்ற போது அவர்களுக்கு வளம் கொளிக்கும். நட்படிப்படையில் 22 பில்லியனை யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் கத்தரும் கொடுக்க போகிறார்கள். அதை தாண்டி நாள் ஒன்றுக்கு 500 மில்லியன் வியாபாரத்தை ஈரான் முன்னெடுக்கப் போகிறார்கள். நீண்ட காலமாக ஈரானின் வளர்ச்சிக்கு 300 பில்லியனை அமெரிக்கா சக உலக நாடுகளோடு பகிர்ந்து கொடுக்கப் போகிறது. இப்பொழுது கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள், ஈரான் எவ்வளவு பெரிய வலிமையான தேசமாக மாறப்போகிறது. பணம் கொட்டு என்று கொட்டும். ஈரான் ஏஐ தொழில்நுட்பத்தில், ஈரான் கட்டமைப்புகளில், R&D என அழைக்கப்படும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸ், நியூக்ளியர் ப்ராசஸ், இதுகளை தவிர்த்து ஏனைய எந்த தடையும் இல்லாத அவர்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளில், இன்னும் அறிவுபூர்வமான உளவு விமானங்களை தயாரிப்பு, 5th ஜெனரேஷன் விமானங்கள் தயாரிப்பு, போக்குவரத்து துறை, வர்த்தகத்துறை, உற்பத்தித்துறை, ரிஃபைனரிஸ், இப்படி தடையற்ற வர்த்தகத்தை அவர்கள் அதிகரிக்கலாம். நீண்டகால தொடர்பை அமெரிக்காவோடும் அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அப்படி ஒரு சூழல் உருவாகின்ற போது அமெரிக்காவுக்கு ஏராளமான போயிங் விமானம் ஆர்டர்களை பயணிகளுக்காக அவர்கள் கொடுக்கலாம். சீனாவும் கொடுத்திருக்கிறது. அப்படி ஒரு சமயத்தில் அமெரிக்கா லாப கணக்கை தனதாக்கிக் கொள்வார்கள்.
அதே சமயம் அமெரிக்கா மட்டுமல்ல, மத்திய கிழக்கில் பெட்ரோ டாலர் வர்த்தகத்தை தொடரலாம். சீனாவோடு யுவானிலும் இந்தியாவில் இந்திய ருப்பியிலும் அவர்கள் வியாபாரத்தை செய்யலாம். இது இஸ்ரேலுக்கு பெரும் தலைவலி. ஒரு கேள்வி, இந்த போரில் வெற்றி பெற்றது யார்? ஈரான் வெற்றி பெறவில்லையா? ஈரான் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. நான் சொல்லவில்லை. சர்வதேசத்தின் 92% கணக்குகள் பெரும் வெற்றியை ஈரான் பெற்றதாக ஒப்புக்கொள்கிறார்கள். ஈரானுக்கு சேதாரம் இல்லையா? நீங்கள் என்ன ஈரானுக்கு முட்டுக் கொடுக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலை நானே உங்களிடத்தில் தருகிறேன். எல்லாரையும் விட அதிக பாதிப்புக்கு உள்ளானது ஈரான். ஈரானில் ஏராளமான மனித உயிர்கள் பலியானது. ஈரானில் ஏராளமான விஞ்ஞானிகள், இராணுவ தளபதிகள், உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா கமேனியும் குடும்பமும் கூட பலி கொடுக்கப்பட்டது. ஈரானில் கட்டமைப்புகள் நாசப்படுத்தப்பட்டது. ஈரானுடைய பெட்ரோ நிறுவனங்கள் தாக்குதலுக்கு உள்ளது. ஈரானுடைய ஃபோர்ட் மிக பெரும் தாக்குதலுக்கு உள்ளானது. வீடுகள், அழிவுகள், பொது வர்த்தக நிறுவனங்கள், இராணுவ தளவாடங்கள், ஏவுகணை தளங்கள், கப்பல்கள் எல்லாம் உருக்குலைந்தது. ஆனால் என்ன? ஈரான் ஒருபோதும் தன் நிலையிலிருந்து இறங்கிவிடவில்லை. அவர்கள் அதற்கு காரணம் மதிகொண்ட மதிநுட்பமான அந்த இராணுவ தலைமை. ஒரு நாட்டில் தலைமை விழுந்தால் ஏனைய இறக்கைகள் ஒடிந்துவிடும். ஆனால் ஈரானில் அது ஒடியாததற்கு காரணம் நாட்டில் இருக்கும் 31 ப்ராவின்சஸ். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், மாகாணங்களுக்கான அதிகாரத்தை, சுயாதீனமான அதிகாரத்தை கொடுத்ததால் சென்காமின் மத்திய தலைமை கவிழ்ந்தாலும் 31 மாகாண தலைமை தனது செயல்பாட்டை வடிவமைத்து கொண்டது ஈரானின் மாபெரும் வெற்றிக்கு வித்தாக அமைந்தது. உச்சபட்ச தலைவர் செதலி காமினி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போதும் கூட 31 மாகாணத்தின் சுயாதீன அரசுகள், இராணுவ தலைமைகள் ஆயுதங்களை பெறுவதோ தாக்குதல் நடத்துவதிலோ அவர்கள் தோல்வியடையவில்லை. இதுதான் ஈரானின் வெற்றிக்கான வழி. ஈரானுடைய வலிமையான சித்தாந்தம் அமெரிக்கர்களையும் யூரோப்பியர்களையும் மற்றும் உண்டானவர்களையும் இஸ்ரேலியர்களையும் கதிகலங்க செய்தது. ஈரானுடைய தொழில்நுட்பம், பெரும் அளவிலான தொழில்நுட்பத்தை செல்ஃப் ரிலையன்ட் என்று சொல்வார்கள். அவர்கள் சொந்தமாக தயார் செய்தார்கள். ஏராளமான ஏவுகணைகளை, ஆளில்லா விமானங்களை, உளவு விமானங்களை, ட்ரோன்களை அவர்கள் மலைகளுக்கு கீழ் குடைந்து வைத்திருந்தார்கள். லட்சோப கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அமெரிக்காவினுடைய வார்ஷிப்புக்கு எதிராக ஆன்டிஷிப் மிசைலை பயன்படுத்துவதிலும், ஒவ்வொரு தனித்துவமான மிக விலை குறைந்த வேக விரைவு படகுகளை தயார் செய்து ஆயிரக்கணக்கிலே அவர்கள் வைத்திருந்ததும் அவர்களின் மாபெரும் வெற்றிக்கும் மதிநுட்பத்திற்கும் மிக முக்கியம். ஆகவேதான் இன்று கூட அவர்கள், நாங்கள் உங்களுடைய மிரட்டலின் பால் அச்சம் கொள்ளவில்லை, நீங்கள் எவ்வளவோ மிரட்டுகிறீர்கள், தாக்குகிறீர்கள், எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்கொண்டு நிற்கிறோம். திரு அமெரிக்க அதிபர் அவர்களே, மீண்டும் எங்களை தாக்கினால் நாங்கள் தான் அதற்கு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியும் என ஒரு மகிழ்ச்சியான மிரட்டலான அறிவுரையோடு 18 மணி நேர பேச்சுவார்த்தையில் வெளியேறி இருக்கிறார்கள். இப்பொழுது 2 பேருக்கும் சிக்கல் வருகிறது. ஒருவருக்கு போரை செய்ய வேண்டும், அமெரிக்காவுக்கு போர் செய்யக்கூடாது. ஹிஸ்புல்லாவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கைகளை நாங்கள் ஒருபோதும் மௌனியாக்கப் போவதில்லை என்று நயீம் கசம் அறிவித்திருக்கிறார். ஆகவே இஸ்ரேல் ஒரு மனித விரோத நாடு என்று காயா கசல் அவர்களும் அறிவித்திருக்கிறார். யூரோப்பிய யூனியனும் இஸ்ரேலை வெறுக்கிறார்கள். அனைவர்களாலும் வெறுக்கப்பட்ட தேசமாக மட்டுமல்ல, தென்னாப்பிரிக்காவின் இனச்சுத்திகரிப்பு நாடாக, தென்னாப்பிரிக்காவின் மனித விரோத ஜெனோசைட் நாடாக, அதற்கு ஒப்புமை கொண்ட ஒரு நாடாக இஸ்ரேல் மாறியிருப்பது உலகத் தலைவர்களால் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரும் நெருக்கடிகளையும் அசிங்கத்தையும் சுமந்து கொண்ட அமெரிக்கா தன் நிலையிலிருந்து டிசெண்டிங் இறங்கியிருக்கிறது, தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. உயர்படியிலிருந்து அவர்கள் கீழே இறங்கியிருக்கிறார்கள். உலகத்திற்கு இந்த செய்தி ஒன்றை சொன்னது, யார் வெற்றி பெற்றது என்பதை விட, ஈரான் வெற்றி பெற்றது என்பதை நாம் சொல்வதை விட, யாராலும் வெற்றி கொள்ள முடியாத ஒரு மாபெரும் சக்தி,
பேசி முடித்து கொள்ளலாம் என அழைத்து ஒரு முறையல்ல, 2 முறையல்ல, 5 முறையல்ல, பலமுறை அழைத்து தற்போது அந்த பேச்சுவார்த்தை 60 நாட்களுக்குள் உலகத்தின் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் பார்ஷியன் வளைகுடாவில், பாரசீக வளைகுடாவில் முகத்தை, அதன் செயல்பாட்டை மாற்றும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு இல்லை என்பதே உலகப் பார்வையின் பால் நாம் இன்றைய கருத்தாக இருக்கிறது. நன்றி.